வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு வறுவல் ரெசிபி. இது வந்துட்டு ஒரு சைனீஸ் அப்புறம் சவுத் இந்தியன் ரெண்டும் மிக்ஸ் பண்ண ஒரு ஃபியூஷன் வறுவல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நானும் ட்ரை பண்ண ஒரு ரெசிபி. ரொம்ப நல்லா வந்தது, ரொம்ப டேஸ்டியாக வந்துச்சு. அதனால தான் உங்களோடையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெசிபி உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபியூஷன் சிக்கன் வறுவலுக்கு வந்துட்டு ஒரு மேரினேஷன் பண்ணி அதை பொரிச்சு எடுக்கணும். நம்ம அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம், கொஞ்சமாக சில்லி பவுடர், சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மசாலாவுக்கு மறுபடியும் உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ரொம்ப மொத்தமான கோட் போட்டு நம்ம பொரிக்க போகிறதில்ல, ரொம்ப கம்மியாக மாவு போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம வறுவலாக மாற்றும் போது உங்களுக்கு மாவு தனியாக சிக்கன் தனியாக அந்த மாதிரி பிரிஞ்சு போயிடும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கனை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம சிக்கன் போட்டுடலாம். இது சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். இது ஒரு 2-3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிங்கனாலே ஃப்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் வறுவல்லையும் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைப்போம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிடும், சிக்கன் நல்லா இருக்காது. ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். நம்ம சிக்கன் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ இதை வச்சு எப்படி வறுவல் செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி அதையும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ இதில் நம்ம இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது கூடவே இந்த கருவேப்பிலை பச்சை மிளகாவும் சேர்த்துடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்கலாம். இது வந்து ஒரு சின்ன ஐடியாவில் தான் நான் ட்ரை பண்ண ரெசிபி இது. சரி, சைனீஸ் ஐட்டமில் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி போடுறோமே, நல்லா சாஃப்டாக இருக்குது இல்லை, அந்த மாதிரியே நம்மளோட மசாலாவில் ஃப்ரை பண்ணி போட்டால் சிக்கன் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு செஞ்சு பார்த்தது. இது ரொம்ப நல்லா வந்தது. நீங்களும் கண்டிப்பாக இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். இது முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு வந்து போன்லெஸ் சிக்கனே யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த வெங்காயத்தோட நம்ம இந்த தக்காளி சேர்த்திடலாம். இப்படியே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சிக்கன் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும். தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை நல்லா சிம் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகாய் பொடி, கரம் மசாலா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போக வரைக்கும் இது வேக வச்சுக்கலாம். மூடி வச்சுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போக வேகட்டும். ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும் வேகும். ஒரு 2-3 நிமிஷம் வெந்திருக்குது இந்த மசாலா. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு, எண்ணெய் தெளிஞ்சிடுச்சு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற இந்த சிக்கன் சேர்த்திடலாம். அதில் இப்போ இந்த சிக்கன் மசாலா இதெல்லாம் கொஞ்சம் ஒன்றா சேர்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அதில் இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க, உப்பு சரியா இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப லைட்டாக உப்பு பத்தலை, நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். மிளகுத்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க. இது ஒரு மாதிரி செமி கிரேவி டைப்பில் தான் இருக்கும். அப்படி செஞ்சிங்கன்னா தான் இந்த கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை வந்துட்டு இன்னொரு 2 மினிட்ஸ் இதை மூடி வைக்கலாம். இந்த சிக்கனில் இந்த மசாலாலாம் அப்சர்வ் ஆகிறதுக்காக.
ஒரு 2 மினிட்ஸ் இது வேகட்டும். லோ ஃப்ளேமில் வேக வைங்க. ஒரு 5 நிமிஷம் பக்கமாக நான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, நல்லா எண்ணெய் தெளிஞ்சிருச்சு. இந்த மசாலாவோட நல்லா பிளெண்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த சிக்கன் இந்தளவுக்கு கிரேவி இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சப்பாத்திக்கோ ரைஸ்க்கோ எதுக்குனாலும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. தோசைக்கு இட்லிக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம கார்னிஷ்க்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூக்கிடலாம். உங்களுக்கு இப்போ பெப்பர் வேணும்னாலும், உங்களுக்கு காரத்துக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட ஃபியூஷன் சிக்கன் வறுவல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பரான சிக்கன் வறுவலை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன் சொன்னேன் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.